ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துகள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஏசாயா 61:7 இப்படி சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவிதமான வெட்கமான சூழ்நிலைகளிலே குடும்பங்கள், ஜனங்கள் சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அற்புதமாக இருக்கிறது. அவங்கள் வெட்கம் வந்தாலும் இயேசு என்ன செய்வார்? அந்த வெட்கத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷமடைய பண்ணுவார். திரும்ப அந்த பலனை பெறுவார்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு பிசாசு பிடித்ததினால் அவனை இயேசுவின் சீஷர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஐயா, என் மகனுக்கு பிசாசு பிடித்து விட்டது, குணமாக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்த சீஷர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியாமல் போனது. அதனால் நிச்சயமாகவே வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை. இட்ஸ் அ ஷேம் ஆஃப் இம்பட்டன்சி. வல்லமை இல்லாததினால், சக்தி இல்லாததினால் வந்த வெட்கம். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக வாழ்கிற என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள் சில நேரங்களிலே அவங்களுடைய வல்லமையற்றவர்களாக காணப்படுகிற போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, இயேசு தமது சீஷர்களை அழைத்து பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை, பிணியாளர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த வல்லமையும் அதிகாரம் தேவனுடையது. அதை சீஷர்களிடத்திலே கர்த்தர் கொடுத்து, நீங்கள் போய் நன்மை செய்யுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், நோயுள்ளவர்களை குணமாக்குங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த சம்பவத்திலே அந்த தகப்பன் தன்னுடைய மகனை வேதனையோடு, கண்ணீரோடு, ஐயோ, என் மகனை இப்படி பிசாசு அலக்கழிக்கிறது, ஒரு விடுதலை தர விரும்புகிறேன் என்று வந்தபோது இந்த சீஷர்கள் வல்லமையற்றவர்களாய் நின்றார்கள். அப்பொழுது இயேசு மலையிலிருந்து ஜெபம் செய்துவிட்டு கீழே இறங்குகிற போது அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஐயா, சீஷரிடத்திலே கொண்டு போனேன், அவர்களால் பிசாசை துரத்தக்கூடாமல் போயிற்று என்று சொன்னதுமே இயேசு சொன்னார், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவனை கொண்டு வந்தபோது இயேசு அவனை விடுதலையாக்கினார். பிரியமானவர்களே, the despised ministry of the disciples but the deliverance ministry of Jesus. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை அன்பார்ந்த விசுவாச குடும்பத்தாருக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே பிசாசானவன் உண்டு, அசுத்தாவிகள் உண்டு, அவைகளுடைய தொந்தரவுகள் அநேகருக்கு உண்டு. சமீபத்திலே எனக்கு தொலைபேசியிலே ஜெப குறிப்புகளுக்காக செய்கிற பலர் சொல்லுகிற காரியம், ஐயா, இரவானால் கெட்ட கனவுகள் வருகிறது, தவறான எண்ணங்கள் வருகிறது, மிக கேவலமான யோசனைகள் வருகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் வேதம் படித்தேன், ஜெபம் செய்தேன், ஆனால் முடியலை, மேற்கொள்ள முடியலை, இரவு தூங்க முடியவில்லை, ஏதேதோ எண்ணம் தடுமாறுகிறது, எங்கெல்லாமோ யோசிக்க மனம் செல்லுகிறது, பல மன அழுத்தங்களிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அந்தகார கிரியைகள், இந்த பிசாசின் கிரியைகள் அநேக பிள்ளைகளை தாக்குகிறதை நான் பார்க்கிறேன். இந்த சூழ்நிலை என்ன செய்யலாம்? இயேசு அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலேயும்
சகல அதிகாரம் என் கையில் இருக்கிறது என்று சொன்ன இயேசு தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையை தந்திருக்கிறேன் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவும் சகல பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் உங்களுக்கு வல்லமை தருகிறேன், அதிகாரம் தருகிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் பிசாசின் கிரியைகள் வருவதே சேதப்படுத்துவதற்கு, உங்கள் சமாதானத்தை எடுப்பதற்கு, உங்கள் வருமானத்தை எடுத்து விடுவதற்கு, உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து விடுவதற்கு, உங்கள் நிம்மதியை இழக்கச் செய்வதற்கு, உங்கள் சுகத்தை கெடுப்பதற்கு. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஜீவனுள்ள வல்லமையுள்ள மகிமையான ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த வல்லமையை தர விரும்புகிறார். உங்களை கொண்டு வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் ஆகிற அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பொல்லாத இருளின் அந்தகார கிரியைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களானால், உங்கள் மகனோ மகளோ பாதிக்கப்பட்டிருந்தால், உங்கள் குடும்பத்தார் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை நீங்களே பாதிக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். உங்கள் மகிழ்ச்சி திரும்ப வரப்போகிறது. நீங்கள் ஒருபோதும் சேதம் அடைய போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதன் பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கடிந்து கொண்டார் என்று இருக்கிறது. என்ன சொல்லி கடிந்து கொண்டார்? விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்படியானால் என்ன தேவைப்படுகிறது? ஏன் வல்லமையற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் எப்படி வரும்? அந்த வல்லமையும் அதிகாரம் எப்பொழுது கிரியை செய்யும் என்றால், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி. அப்படியானால் இட் ஷுட் பி ஹேபிச்சுவல். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசமும் ஜெபமும் உபவாசமும் சேர்ந்திருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தை குறித்து வயிற்றை குறித்தே யோசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்காதே. வல்லமை உள்ளவர்களாய் மாறுவதற்கு உபவாசம் தேவை. உபவாசத்தோடு ஜெபம் தேவை. அப்பொழுது உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளதாய் தேவன் எழுப்பி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்களை கொண்டு மற்றவர்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். தேவனுடைய கரம் குறுகி போகல, உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அன்பு ஜெபித்து கொண்டிருந்த நல்ல சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, உங்கள் வாழ்க்கையில் வந்த சில போராட்டங்கள், தடுமாற்றங்கள், தடுக்கி விழுந்தீர்களா? சோதனையிலே சிக்கி கொண்டீர்களா? இன்றைக்கு வெட்கத்துக்கு நேராக சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதா? ஒருவேளை உங்களை பார்த்து கேட்கிறார்களா, ஜெபம் ஜெபம் என்று சொல்லுகிறாயே, இன்னும் உனக்கு ஏன் விடுதலை இல்லை? இன்னும் ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று மற்றவர்கள் கேட்கிற ஒரு வெட்கமான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். இந்த இயேசு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன் என்று சொல்லுங்கள். இந்த நேரமே அவருடைய அபிஷேகம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய வல்லமை உங்களை இடை கட்டும். எங்கே விழுந்து போனீர்களோ அங்கே எழுந்து நிற்பீர்கள். அப்படி ஒரு சம்பவம் பேதுரு என்கிற ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவை கைது செய்து கொண்டு போகிறார்கள் சிலுவையில் அறையப்பட. அப்பொழுது பின்னாடியே இந்த பேதுரு போய் கொண்டிருக்கிறான். ஒரு சூழ்நிலையிலே அங்கிருந்த வேலைக்காரர்களோடு சேர்ந்து நெருப்பு பக்கத்திலே அனல் மூட்ட உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அவன் இயேசுவை மறுதலித்தான் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. யார் அவன்? இயேசுவோடு இருந்து படுத்து உறங்கி நடந்து தேவ வல்லமையை பெற்று அற்புதங்களை செய்து தேவனுடைய அதிசயங்களை கண்ட ஒரு மனிதன்தான். பட் now he is down. இயேசுவை மறுதலிக்கிற அளவுக்கு அவன் விசுவாசம் அவனை விட்டு போனது.
இப்பொழுது அனல் மூட்டுகிற வேண்டிய சூழ்நிலை. குளிர். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் குளிர்ந்து போச்சா? இந்த வல்லமை இழந்தது போல இருக்கிறீர்களா? வெட்கப்படுகிற சூழ்நிலையா? கவலைப்படாதீங்க. அதே பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கின போது அவன் எழுந்து நின்று 3000 பேருக்கு பிரசங்கம் செய்தான். அநேகர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினான். He became a mighty man. He became a man of power. அவனுடைய வாழ்க்கையிலே ஜெப வீரனாக மாறினார் என்று எழுதியிருக்கிறது. விசுவாச வீரனாக மாறினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய அங்கியின் வஸ்திரங்களை உருமால்களை போட்டபோது பிசாசுகள் ஓடின, பிணியாளிகள் சுகமானார்கள் என்று இருக்கிறது. பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்னும் உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிசாசின் கிரியைகளை கண்டு பயந்து விடாதிருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து, அப்பா என்னை நிரப்புங்கள், உம்மால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களை இடைக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை கூப்பிட வேண்டும், இவரை கூப்பிட வேண்டும். அந்த ஊழியக்காரர் வந்தால்தான், இந்த ஊழியக்காரர் வந்தால்தான் என்று நினைக்காதிருங்கள். இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக to make you a strong man, a strong woman, வல்லமை நிறைந்தவர்களாக. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு பேசுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எங்கிருந்து இவருக்கு இந்த வல்லமை வந்தது? எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது? எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? தேவன் அதை உங்களை கொண்டு செய்வார், உங்களுக்காக செய்வார். பயப்படாதிருங்கள். நாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய மகிமையின் காரியங்களை நீங்கள் காண வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் நீங்கும். சிலர் சொல்லுவார்கள், ஐயா, யாரோ எங்களுக்கு விரோதமாக ஏதோ செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஏதோ ஒரு தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ ஒரு மந்திரத்தை செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையினாலும் பலத்தினாலும் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறவர். நாம் ஜெபிக்கலாம். எதிர்பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாஞ்சையோட விருப்பத்தோட நீங்கள் இருக்கும் இடத்துல முழங்கால் கூட படியிடலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். என்னோடு கூட இணைந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வெட்கத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, குன்றி குறுகி போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் 2 மடங்கு தகப்பனே, டபுள் போர்ஷன் ஆஃப் த பிளஸிங். எலிசாவின் மேல் 2 மடங்கு தேவ ஆவியின் வல்லமை இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறதே. இப்பொழுது இறங்கட்டும். எங்கே சோர்ந்து போனார்களோ இப்பொழுது உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம், வல்லமை இடைகட்டட்டும். வரங்கள் கிரியை செய்யட்டும். தேவனுடைய விசுவாச வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும். சுவாமி நன்றி. கர்த்தர் செய்யுங்கப்பா. கரங்களை கொண்டு, அவர்களை கொண்டு, அவர்கள் கரங்களை கொண்டு உமக்கு நன்றி சுவாமி. எங்கெல்லாம் பிசாசு கையை வைத்திருக்கிறானோ பொருளாதாரத்திலே அவனுடைய கையின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, சரீரத்திலே வேதனை கொண்டு வந்திருந்தால் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் தகப்பனே, விடுதலை உண்டாகட்டும். ஜீவன் இறங்கட்டும். தொட்டு ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. எத்தனை பேர் மனக்குழப்பத்திலே பிசாசின் போராட்டத்தினால் விசுவாசிக்க முடியாமல் தடுமாறுகிறார்களோ, தேவனுடைய அபிஷேகம் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், தைரியப்படுத்தட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா கட்டுகள் அருந்து போகட்டும். அந்தகார கிரிகள் அழிக்கப்படட்டும். விடுதலையின் ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.